அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. தாத்தா வரட்டும், அவரோட சாப்பிட்றேன்னு சொல்லு. அத்தனை பேரும் குஸ்தியில் கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அடிச்சாங்க. நேற்று காலையில் போன மனுஷன் இன்னும் திரும்பி வரல. எங்க போனாரு, எதுக்கு போனான்னு ஒன்றும் தெரியல. நெச்சில படப்படன்னு இருக்கு. ஏண்டா என் போட்டோ எடுத்து பேப்பர்ல போடுற? உன்னை அடிக்கிற அடியில உன் போட்டோ நான் கண்ணீர் அஞ்சலின்னு பேப்பர்ல வரப்போது பாருடா. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் வீட்டுக்காரர் 2 நாளா காணோமா. ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. பேர் என்ன? ராமசாமி. டிராஃபிக் ராமசாமி சொல்லுவாங்க. ஓ, அந்தாளா? இந்த வயசான காலத்துல வீட்டில் கொடுக்குற கூழ கஞ்சி சாப்பிட சும்மா இருக்காம கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சா இப்படிதான் ஆகும். இந்த நேரத்துல எந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுறான்னு தெரியல. கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. சரி, கண்டுபிடிச்சு தரேன், போங்க. வாங்க. ஏமா அந்த போட்டோ கொடுங்க. கொடுங்க சார். ஐயா, இவர் எங்கேயாவது பார்த்திருக்கியா? போலாம். யோகா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதை கிழவனை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்க பாரு. அவன் பொண்டாட்டி எப்படி அழுத்து போகுது. அவனுங்க என்ன தலையில தொங்க விட்டு அடிச்சானுங்க. ஆனா என் கண்ணுக்கு பாவம் அவனுங்க தான் தலையில தொங்குற மாதிரி தெரியும். இவர் மேல என்னம்மா வழக்கு? வணக்கம் யுவர் ஆனர். 420 கேஸ். 420யா 620யான்னு நான் தீர்மானிக்கிறேன். என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. அவரோட பர்ஸை இவர் அடிச்சிட்டார் சார். கண்ணால பார்த்த சாட்சி 2 பேர் இருக்காங்க. எல்லாம் பொய் சாட்சி தானே, யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்லை. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன். எஸ், ப்ரொசீட். யா 4 பேர் வந்து என்ன அடிச்சானுங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அது பூட்டி கிடந்துச்சு. என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னலை லேசாக திறந்தேன். சிகமாக இருந்துச்சு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிட்டு இருந்தான். நான் அதை செல்ஃபோனில் எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன். அந்த கடுப்பில் இவன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிச்சு உதச்சி பிக் பாக்கெட் கேஸில் இங்கே கூட நிறுத்தி. எதுக்கு இல்லாத பழைய சொல்லிட்டு போய் சொல்லி திரியற நீ? அப்படமா பழி சொல்லி என்ன ஜட்ஜ் ஆகிட்ட மாட்டி விடுறியா? மா இல்லாதெல்லாம் சொல்லலம்மா, என்ன நடந்துச்சோ அதைத்தான் சொல்ல. என்ன நடந்துச்சு? என்னத்தை பார்த்த? அதுக்கு சாட்சி வச்சிருக்கியா நீ? சாட்சி தான் ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்களேம்மா. இருந்தாலும் ஐயா பார்க்கறதுக்கு இந்தாம்மா இதை ஐயாட்ட கொடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன சாட்சி கொடுக்குறேன்ட்டு மனக்கட்டி கொடுக்குறேன்னுக்கிட்டு. இன்ஸ்பெக்டர், ஸ்டாப் இட். கோர்ட்லேயே இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. உங்கள் ரவுடித்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுக்கோங்க. இங்கே புக்கை கிழிச்சு போட்டிருக்கீங்களே, இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சாரி யுவர் ஆனர். ஒரு புக்கை கிழிச்சு போட்டீங்க, இன்னும் 4 லட்சம் காப்பி இருக்கே, என்ன பண்ண போறீங்க? உங்கள் மசாஜுக்காக தான் ஊரெல்லாம் நாறுதே. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் 12 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதான் ரூல், தெரியும்ல? ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மாற்றி டார்ச்சர் பண்ணி திங்கக்கிழமை காத்தால ஒரு பொய் கேஸை போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. என்னம்மா அடிச்சிருக்கீங்க?
ஏமா ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க? பாருங்க கையில எவ்வளவு காயம். ஐயோ அதை நாங்க அடிக்கலையே யுவர் அது அவரே தான். ஆமா அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு ஏமா எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி போய் சொல்ல போறீங்க? இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃப்க்கு வருவாங்க? ஆகவே இந்த பொய் கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனையே மசாஜ் சென்டரா மாற்றின இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கிய. பாவமா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நல்லா இருக்கு? விலகு. கொத்து பரோட்டா மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்கேன். சண்முகம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? எஸ் சார். என்ன இது? What is this? கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மக்களுக்கு ஒரு மரியாதை வேணும். என்ன ஏன் இந்த லேடி இத்தனை நாளா விட்டு வச்சிருக்கீங்க? சார் 2 நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார். நீங்கள் ஃபாரின்ல இருந்து வந்தோன்னே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நோ! டிபார்ட்மெண்ட் யார் கேவலப்படுத்தலாம் உடனடியாக தூக்கி எறியணும். உடனே அந்த லேடிக்கும் இந்த டிரைவருக்கும் டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. Now! எஸ் சார். கிரிமினல்கள்லாம் எத்தனையோ கொலையை பண்ணிவிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்சிக்கு தலைவனாயிடுறான். ஆனால் ஒன்றும் செய்யாத என்னை போய் அடித்து உதச்சி சித்திரவதைப்பட்டு கிரிமினல்னு கோர்ட்டில் போய் நிறுத்துறேன். நான் 420 நல்லா இருக்கடா. எங்க போயிருந்தீங்க 3 நாளா? ராத்திரி பகலுமா எங்கெல்லாம் தேடியாச்சு. நான் வந்து என் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? மாத்தூர் போயிருந்தேன்னு சொல்றேன்ல. அப்பா என்ன மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? உண்மையில தான் சொல்றேன், மாத்தூர் போயிருந்தேன். இப்போதான் என் ஃப்ரெண்ட் லாயர் சிவகுமார் ஃபோன் பண்ணான். பிக் பாக்கெட் கேஸில் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போய் 3 நாள் உள்ள வச்சு சாத்துன்னு சாத்தி இப்போ கோர்ட்டில் நின்றுட்டு வரீங்க. என்னம்மா அது? மாப்பிள்ளை என்னென்னமோ வளர்றாரு. பாத்தியா, வாங்கின அடி தெரியக்கூடாதுன்னு உங்கள் அப்பா வர வழியிலேயே கடைக்கு போய் புது சட்டை பேண்ட்லாம் வாங்கி வெளியும் சொல்லியுமா வராரு. ஏங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா வாடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. என்னங்க இது இப்படி பாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க? என்னங்க? மலை மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்க. அதை தரிசனம் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு ஜாலியா ஏசி கார்ல மேல போய் ஈஸியா சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு ஜாலியா வந்துடலாம். இல்ல நடந்தே மலை மேல போய் 2 மணி நேரம் கியூல நின்று கஷ்டப்பட்டு சாமி விட்டு வந்துடலாம். என்ன ஒன்று, நடந்து போகும்போது கல் முள்ளு காலில் குத்தும். அப்படியே ஒரு லைஃப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ண சொல்கிறேன்? சென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் பெண் காவல் ஆய்வாளர் பைரவி அதிரடியாக போலீஸ் கமிஷனரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சமூக ஆர்வலர் டிராபிக் இந்த வெற்றி தான் பழக்கடை காவல் நிலைய காயத்துக்கெல்லாம் மருந்து. வீடியோ காட்சி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிறேங்கிறத மறந்துடாதீங்க. எமோஷன் ஆகாத.